எனக்கு பெரிய லெவல் எடிட்டிங்லாம் பண்ணி சினிமாட்டிக் வீடியோலாம் போட தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம டெய்லி சாப்பிடுற உணவு அப்படிங்கிறது நம்ம வயிற்ற மட்டும் நிரப்பினா போதாது. நம்மளோட உடல், மனம், எதிர்கால ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே மேம்படுத்துறதா இருக்கணும். நம்ம படிக்கிற காலத்துல வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா மேத்ஸ் போடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள பல இதை ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம அப்படியான்னு சாப்பிட்டுருக்கோம். ஆனா இப்ப இதையும் உங்க குழந்தைங்க கிட்ட சொல்லி பாருங்க, டெஃபினட்டா என்ன ரீசன் கேட்பாங்க. சோ நம்ம அவங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். வெண்டைக்கால ஃபோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் B9 இருக்கு. இது நம்ம பிரைன்ல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதோட இதுல விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமா இருக்கிறதால இது பிரைன் செல்ஸ ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் a rich source of fiber அப்படின்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி கிளியரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ நீ வெண்டைக்காய் சாப்பிட்ட அப்படின்னா உன்னோட பிரெயின் செல்ஸ் ஹெல்தி ஆகும். பிரெயின் செல்ஸ் ஹெல்தி ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா உன்னோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். சோ நீ மேத்ஸ்ல டாப் ஸ்கோர் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி நாம சொன்னாதான் அவங்க நம்புவாங்க. இதுக்கு நாம தெரியாம சாப்பிடுறத ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிடுறோம், அதுல என்ன நியூட்ரிஷன் இருக்கு, இந்த நியூட்ரிஷன் நமக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத தெரிஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கணும். இதை நாம செஞ்சா நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதோட இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம கத்துக்க முடியும். இனி வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்ல நான் கத்துக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம உடலையும் உணவையும் முழுமையா புரிஞ்சு ஒரு ஹெல்த்தியான ஃபேமிலியை உருவாக்கணும். இனி வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.